வணக்கம் வணக்கம். முதல்ல அனைத்து உயிரும் பசியாறு இன்புற்று வாழ்ந்து மடிய அதை சொல்லிடுவேன். ஒரு விஷயம் ஒன்று 7 நாள் கடந்த 9லேருந்து இன்றைக்கு 16ஆம் தேதி 7 நாளைக்கு நடந்த சம்பவத்தை நீங்கள் என்ன நினைக்கிறீங்கள் என்று கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். வேணுமென்று சொன்னால் 9ஆம் தேதி கனடா போனேன். அங்கே போய் என்டர் பண்ண சரியான டீட்டெயில்ஸ் இல்லைன்னு சொல்லி எனக்கு ஒரு காலபாசம் இருந்துச்சுன்னா அடுத்த நாள் 11 மணிக்குள்ளே ஏதாவது டீட்டெயில்ஸ் எடுத்து கொண்டு வாண்டு அடுத்த நாள் டீட்டெயில்ஸ் எடுத்து கொண்டு வந்தேன். பேருந்து நான் மனதுக்கு ஜோஸ்டன் டீட்டெயில்ஸ் கொடுத்து போடுறதை விட திருப்பி கேட்டு பார்ப்பேன், திருப்பி அனுப்ப சரியான ரெஸ்பெக்டாக அனுப்பிவிட்டான். சரியா, பாரிஸ் ரான்சிட் மஞ்சள் வந்தேன். அந்த 3 நாளைக்கு நடந்த சம்பவம். மஞ்சள் இங்கே வந்தோடனே எனக்கு இருக்க தங்க ஒரு இடமும் இல்லை. அப்படி நானும் இந்த பாட்டிலே இருந்து கொண்டு இருந்தேன். அதுக்குள்ளேயுமே அனைத்து பசியாரின் விட்டு வாழ்ந்து மடியான்னு சொல்லி ஒரு யூடியூப் விட்டுருப்பேன். பேசாமல் ஒரு பாலத்துக்குள்ளே இருந்தேன். பாலத்துக்குள்ளே இருந்தால் இப்போ ஒரு பாகிஸ்தான் ஒரு ஆக்கள் அவியல் என்ன கொண்டே வச்சிருந்து சாப்பாடு தந்துன்னா அப்போ எனக்கு தெரியாது. ஆனால் கனடாவில் நான் வெளியில் போவேக்கில் எனக்கு ஒரு டீட்டெயில்ஸ் ஒன்று தந்தது. அந்த அந்த கனடாக்கு என்டர் பண்ண அந்த நல்ல உள்ளம் படைச்ச அண்ணா எனக்கு இங்கே ஃபோன் பண்ண சொன்னார், என்ன தம்பி ஏன் கொடுக்க இல்லைன்னா நான் சொன்ன இப்படி பிள்ளைகளை பார்க்க ஆசார திரும்பி வந்துட்டேன்னா நான் பார்க்கலாம் போயிட்டேன். அப்போ உடனே சொன்னார், பேருந்து சொன்னார், பெய்ஸ் இந்த 7 நாளைக்கு நடக்குது. இங்கேருந்து கனடா போகிறேன், கனடாக்குள்ளே உள்ளே போகிறேன்னு ஒரு நாள், திருப்பி வாரேன், திருப்பி இங்கே இடமில்லாமல் படுத்து கிடக்க பேசாமல் இருக்கிறேன். பேருந்து அவர் சொன்னார், பெயில்ஸில் போக சொல்லி கடையெல்லாம் 10க்கு மேற்பட்ட கடையில் பிஸ்னஸ் வச்சுக்கிற அண்ணா தம்பி இருக்கிறார் போக சொல்லி. அப்போ இப்போ வெயில்ஸில் இருக்கிறேன். சரி, இதுக்கு முதல் நான் ஒரு விஷயம் சும்மா சொல்கிறேன். சில உள்ளங்கள் சொல்லுவாங்க திருந்தாத உள்ளங்கள் என்று சொல்லி. ஒன்றை தெரிஞ்சு திருந்தாத உள்ளங்களோட கூட இருந்து திருத்தலாம். இப்போ ஒருவனுக்கு விளங்க விருப்பம் இல்லாமல் சொன்ன இருந்து விளங்கப்படுத்தலாம். ஒன்றுக்கு விளங்காது சொன்னாலும் மேறாது என்று சொன்னால் பக்கத்தில் இருந்து என்ன பிரயோசனம்? உதாரணத்துக்கு இதை நீங்களே இதுக்கு ஒரு விடை ஒன்று சொல்லுங்க. இதுக்கு ஒரு படியன் எனக்கு ஒரு தமிழ்நாட்டு படியன் சொன்னான், அண்ணா பலூனை ஊதுற சைஸுக்கு தான் ஊதலாம், நீங்கள் சும்மா போட்டு முண்டி அடித்து கொண்டு இருக்காங்க. ஊதுறேன்டா இந்த பலூனை இவ்வளோ சைஸ் தான் ஊதலாம், அதுக்கு மேலே ஊதுனா வெடிச்சிடும். பெருசூட்டை பெருசாக ஊதலாம், அதை விட பெருசூட்டை பெருசாக ஊதலாம். அப்போ எனக்கு அதுலேருந்து அறிவு விளங்கினது பலூனை ஊதுற சைஸுக்கு தான் ஊதலாம்ண்டு. சிலது விளங்காட்டிக்கு சொல்லி விளங்கப்படுத்தி கொண்டே இருக்கலாம். எவ்வளவு சொல்லி மேறாது என்று சொன்னால், இப்போ கல்லில் ஊற்றினா தண்ணி வெளியில் புறக்கூடத்தில் தண்ணியை ஊற்றினா வெளியில் போய்கொண்டு தான் இருக்கும் என்று சொன்னால் அது ஒரு முட்டாள்தனம். இதான ஒரு புத்தட்ட கதை. ஒருவன் புத்தட்ட சீசன் ஒருவர் பள்ளத்துக்குள்ள கல் எறிஞ்சு கொண்டே இருந்தான். எறிய புத்தர் கேட்டார், ஏன் எறிகிறேன்டா கல் எறிஞ்சு பள்ளத்தை மூட போகிறான்டா. புத்தர் சிரிச்சிட்டு சொன்னார், மூடா இன்னும் ஒரு பெரிய ஒரு அறிவாளி என்று விலதையாக வச்சுக்கிறேன், நீ இப்படி கதைக்கிறேன்னா அதே விட நீங்கள் அறிவில்லாத ஆக்களுக்கு அறிவை சொல்லி ஆக்கள் உங்களை துப்புறது பேசுகிறது என்னால் பார்க்கல, இப்படியாவது உங்களுக்கு விளங்குமெண்டு இப்படி சொன்னால் உங்களுக்கு சில விளங்குமெண்டு சும்மா ஒரு கேள்வி ஒன்று கேட்டுட்டு விடுறேன். என்ன கேள்வின்னா, கோயிலில் கும்பாசமாக ஒரு கும்பாசம் ஒன்று திருவிழாவில் ஒரு மாலை ஒன்று சாமிக்கு போட வச்சுருக்குது. ஒரு குரங்கு ஒன்று எடுத்துக்கொண்டு கோபுரத்தில் ஏறிட்டு, சரி குரங்கு கோபுரத்தில் மாலை எடுத்துக்கொண்டு கோபுரத்தில் இருக்குது, தரமாட்டுதுன்னு அந்த டைமுக்கு ஒரு 12 மணி வைங்க, 12 மணிக்கு சரியாக நடத்தி தீரணும் பூசு. அப்போ நீங்கள் குரங்கை என்ன செய்வீர்கள்? குரங்கை விட்டுட்டு இருப்பீங்களா? என்ன செய்வியல்னு தெரியா? எனக்கு தெரிஞ்ச ஆன்சர் வேறு ஒரு மாலை ஒன்றை செய்து 12 மணி போனாலும் அடுத்த ஒரு மாலையை ரெடி பண்ணி அபிஷேகமோ திருவிழாவோ நடத்துறது மச் பெட்டர். இதுக்கு முதல் நான் சொல்கிறேன், உணவு உரையல் கல்வி மருத்துவம் பாதுகாப்பு இந்த யூரோப்பில் கிடைக்கிற போல அனைத்து உலகத்தில் அத்தனை மனிதருக்கும் கிடைக்கணும், தாய்மாருக்கு கிடைக்கணும், குழந்தைக்கு கிடைக்கணும். இப்போ கூடி நான் நிம்மதியாக கதைக்கிறேன். என்னுடைய பிள்ளைக்கு யூரோப்பில் இந்த பிள்ளை இருக்குது, உணவு உரையில் கல்வி மருத்துவம் பாதுகாப்புன்னு சொல்லியிருக்க பிள்ளைக்கு செக்யூரிட்டி இருக்கும், சோஷியல் ஒர்க்கர் அது இதுன்னு சொல்லி பிள்ளைங்க ஆரோக்கியம் வாட்ச் பண்ணுவாங்க. யாரும் ஒன்றுமே செய்ய இல்லாது. அப்போ எவ்வளோ ஒரு ஃப்ரீயாக இருக்கிறேன். இப்போ பிள்ளைய பார்க்கலான்றது மன உளைச்சலாத அது எந்த பிரச்சனை. ஆனால் பிள்ளைகள் பாதுகாப்பாக இருக்குது. உணவு உரையில் கல்வி மருத்துவம் பாதுகாப்பு தாய்மாருக்கும் குழந்தைகளுக்கும் உலகத்தில் அத்தனை பேருக்கும் கிடைக்கணும். அதுக்கு அரசியல் மாற்றம் சொல்லணும். இந்த பெண்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஆண்களுக்கு வாக்களிக்காங்க, ஆண்கள் தேர்தல்ண்டா தவிர்த்து கொண்டு பெண்களுக்கு வாக்களிங்கோ.
இதை சொல்லிக்கொண்டே இருந்த நான் அழித்து உங்களுக்கு வேண்டிய சட்ட திட்டம் என்ன, நீங்கள் எவ்வளோ ஆடி கூத்தாடினாலும் குழந்தையோட பெருவியல், குழந்தை பெற்றோடனா அந்த குழந்தைக்கு உணவு, உரையல், கல்வி, மருத்துவத்திலே நீங்கள் அதிலவே சீரழிஞ்சிருவீர்கள். இல்லாட்டிக்கு அது என்னென்னு கொண்டுருவீர்கள். இந்த ஆண் வந்து காணுக்கு வேலை இருக்கணும் அப்படி இப்படி என்று சொல்லி எல்லாருக்கும் அது சாத்தியமாகாது. அதனால் பெண்களை தேர்ந்தெடுத்து பெண்களுக்கு வாக்கு செலுத்தி உங்களுக்கு வேண்டிய சட்டத்திட்டங்களை உருவாக்கணும். தேர்ந்து அந்த நீங்கள் இந்த பெண்ணும் வந்து திருப்பி நீங்கள் ஏமாறாமல் இருக்க சொத்து கணக்கை அரசிடம் ஒப்படைத்து விட்டு அந்த அரசியல் காலம் மட்டும் மக்களுக்கு நம்பிக்கையாக பணி செய்ய முன்வர வேணுமென்றால் அந்த பொம்பளை வந்து ஏதாவது சுத்தமாக செய்தால் அடுத்த அரசு எடுத்துருமெண்டக்காக காசு பணம் ஆசை பிடிச்சாக்கள் வர மாட்டோம். அப்போ 2 விஷயத்துலேயும் சக்ஸஸ் ஆகுது. இது யாழ்ப்பாணத்தில் ஆரம்பித்து கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா மாறி மட்டக்களப்பு, திருவண்ணாமலை, அம்பாறை மாறி இதை நல்லமண்டி சிங்கள மக்கள் ஏற்றுக்கொண்டு இலங்கையில் ஜனாதிபதி உட்பட அமைச்சர்கள் சொத்து கணக்கை அரசிடம் படுத்தி விட்டு மக்களுக்கு நம்பிக்கை பணி செய்ய வர வேண்டும் என்று இலங்கை எடுத்துக்காட்டாக அமைய இலங்கையில் இந்த தீயா உலகத்துக்கு எல்லாம் பரவி உலகமெல்லாம் பெண்கள் ஆட்சி வந்து அமைதி, சாந்தம், சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, நிம்மதி உலகமெல்லாம் நிலவட்டும். இந்த அமைதி, சாந்தம், சந்தோஷம், மகிழ்ச்சி, நிம்மதி வந்தோடனே என்ன நடக்கும்? மனிதன் இந்த பூமியில் இருக்கிற ஆபத்து இயற்கையானத்தாலையும் இந்த அணு ஒன்றுகள் வந்தால் வெடிக்கலாம். இந்த ஆபத்தான அணுக்கதிர்கள், இந்த கண்டுபிடிச்ச வைரஸ்கள் அதுகளை கொண்டே மேல் அண்டவழியில் எறிஞ்சோன்னா பூமி பூஞ்சொலியாக மாறுது. என்ன வந்து இதை நான் சொல்கிறது வந்து எனக்கே தெரியாது. இக்கட்டான நிலையிலையும் இந்த 7 நாளைக்கு இவ்வளோ சம்பவங்கள் நடந்து இப்போயும் என்ன நித்திரை வந்து ரெஸ்ட் எடுக்காமல் இதை வந்து ஒரு சக்தி ஏவி விடுது. இதை போய் சொல்லன்னு தான் ஏவி விடுது. நினைக்கிறது ஒன்றும் நடக்குது இல்லை. அது இந்த படி தான் நாட்டுது. அதால் வந்து என்மேல் சகல அதிகாரமுள்ள சக்திகளையுமே முழு அதிகாரம் கொண்ட சக்தியை இறைவா ஓம் சக்தி என்று சொல்லிவிட்டு இதை நான் முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.